தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நிகழ்த்தும் அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா. அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி சொல்லின் செல்வர் ஐயா அவடி குமார் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவின் அருந்தமிழ் என தலைப்பு கொடுத்து பேசவா என்று அழைத்து பேச்சாளர்களை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த விழாவின் முதல் பாகத்தை முந்தைய காணொளியில் கண்டு ரசித்திருப்பீர்கள். அதன் தொடர்ச்சியான இரண்டாம் பாகத்தை இக்காணொளியில் காணலாம். அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய தமிழ் சங்கம் நிகழ்த்துகின்ற பேசவா என்ற தலைப்பிலான பேச்சாற்றலை பெருமைப்படுத்தும் இணையவழி பயிற்சி களம். இந்த பயிற்சி களத்தில் முதலாவதாக பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெருமைகளை சிறப்புகளை நினைவு கூர்கின்ற வகையில் அவருடைய பிறந்த நாளை சிறப்பிக்கின்ற முறையில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் அருந்தமிழ் என்ற தலைப்பில் இந்த பேச்சரங்கை அமைத்திருக்கிறோம். இந்த பேச்சரங்கில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஆற்றல், அவருடைய தமிழ் பற்று, தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் அவர் ஆற்றிய சிறப்பு பணிகள், அவரால் தமிழ் பெற்ற சிறப்பு, தமிழால் அவர் பெற்ற சிறப்பு என்று பல்வேறு நிலைகளில் அவருடைய சிறப்புகளையும் சீர்மைகளையும் உணர்ந்தவர்கள் நாம். அப்படி நாம் உணர்ந்ததை உரைக்கின்ற ஒரு உணர்ச்சி வெளிப்பாடாக இந்த பேச்சரங்கு அமைய வேண்டும் என்று அமைத்திருக்கிறோம். இதில் பல்வேறு பெருமக்கள் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக காத்திருக்கிறார்கள். முதல் நாள் அமர்வு நடந்து முடிந்திருக்கிறது. தொடர்ந்து இன்றைக்கு இரண்டாவது அமர்வு. இந்த அமர்வில் வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இந்த அமர்வை நாம் ஒரு பேச்சு பயிற்சியாக மட்டுமல்லாமல் இந்த அமர்வில் சிறந்த கருத்துரையாளர்களை, சொற்பொழிவாளர்களை கண்டெடுக்கின்ற ஒரு முயற்சியையும் இதில் செய்ய இருக்கிறோம். அதன் வழியாக இந்த பேச்சரங்கின் சிறந்த சொல்லாற்றல் மிக்கவர்களை கண்டெடுத்து அவர்களுக்கு 1, 2, 3 என்று 3 விருதுகளை வழங்க இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக அதிகம் பேர் அப்படி சிறப்பாக பேசினார்கள் என்றால் அவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்க இருக்கிறோம். இது எல்லாம் சிறப்பாக ஒருவரை உயர்த்த வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. ஒவ்வொருவரும் சிறப்பாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும், தங்கள் ஆற்றலை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் சிறந்தவர்களாக, சிறந்த சொற்பொழிவாளர்களாக அண்ணாவின் பெருமையை பேசுவது மட்டுமல்லாமல் தமிழுக்கு ஒரு பேச்சாற்றலில் ஒரு வடிவத்தை தந்தவர், மாற்றத்தை தந்தவர், எளிமையை தந்தவர், ஏற்றத்தை தந்தவர், இனிமையை தந்தவர், இயற்றமிழுக்கு வாழ்வியல் மொழி தந்தவர் பேரறிஞர் அண்ணா. அந்த அண்ணாவினுடைய பெருமையை, பெருமிதத்தை, பேருடைப்பை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்பதை உணர்த்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இதை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த பேச்சு பயிற்சி அல்லது இந்த பேச்சு களத்தில் பங்கெடுத்திருக்கின்ற அனைவரையும் நான் வரவேற்கின்றேன், பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த பேச்சு களத்தில் பேசுகின்றவர்கள் தக்கவர்களை உரிய முறையில் தேர்வு செய்வதற்காக நம்முடைய அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தமிழ் திறன் ஆய்வு நடுவம் முதன்மை இயக்குனர் பேராசிரியர் முனைவர் சி. முத்துமாலை அவர்களும், பேராசிரியர் முனைவர் தமிழரசி கோதை மார்பன் அவர்களும்,
அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் தமிழ்த்திறன் ஆய்வு நடுவம் இயக்குனர், அதை போலவே அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் தமிழ்த்திறன் ஆய்வு நடுவம் இயக்குனர் முனைவர் பேராசிரியர் வைடூரியம்மாள் அவர்களும் அவர்களுக்குரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொருவரும் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற பொழுது அது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் அது இருந்தால் பேச்சுக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தும். அந்த வகையில் நீங்கள் சிறப்பாக அனைவரும் பேசுகின்ற முயற்சியில் ஈடுபட வேண்டும், ஈடுபடுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்று, நம்முடைய நடுவர்களையும் வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். அரங்கத்தில் பேசுவதற்காக மித்ரா டைம்ஸ் இதழ் ஆசிரியர், சிறந்த பேச்சாளர், பல்வேறு பத்திரிகைகளில் தன்னுடைய பணிகளால் சிறப்பு பெற்று வருபவர், இன்றைக்கு மித்ரா டைம்ஸ் என்ற ஒரு இதழை அதனுடைய பொறுப்பாசிரியராக இருந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர் சகோதரர் விடாரண்யம் அவர்கள் திருவள்ளங்காட்டுக்கு அருகில் உள்ள கிராமத்தில் இருந்து இன்றைக்கு சிறப்பான தமிழ் பணிகளை மட்டுமல்லாமல் பத்திரிகை துறையில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பெற்றிருப்பவர், நல்ல பேச்சாளர், தன்னுடைய கருத்துக்களை வலிவாகவும் பொலிவாகவும் எடுத்து வைக்கின்ற ஆற்றலை பெற்றவர் மரியாதைக்குரிய விடாரண்யம் அவர்களை முதலில் கருத்துரை ஆற்ற அழைக்கிறேன். அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் ஆற்றல் மிக்க செயல் வீரர் அண்ணாவின் அருந்தம்பி ஆவடி குமார் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற இந்த இணையவழி கூட்டத்தில் நானும் பங்கேற்று பேசுகின்ற வாய்ப்பை வழங்கியமைக்கு நான் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதை போல இந்த அரங்கத்தில் அமைந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களையும் சான்றோர் பெருமக்களையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். ஆன்மீக பெருமக்கள் சிவபெருமானை சொல்லும்போது அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று சொல்வார்கள். அதை போல அண்ணாவின் தமிழாலே அண்ணாவை வணங்கி என் உரையை நான் தொடங்குகிறேன். பொதுவாக தமிழ் வகைப்படும் என்றாலும் கூட எந்த தமிழ் எளிதாக சென்று சேர்கிறதோ அந்த தமிழே காலங்காலமாக நின்று நிலைத்து நிற்கும் என்பதை நமக்கு உணர்த்தியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர் மறைந்த 85 ஆண்டுகளுக்கு பிறகும் அவருடைய தமிழை இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் வள்ளுவர் பெருந்தகை சொன்னாரே, கேட்டார் பிணிக்கும் தகைவராய் கேளாரும் வேற்றுமொழிதா சொல். அதாவது ஒரு சொல்லும் போது அதை கேட்பவரை தன் வசப்படுத்துவது மட்டுமல்லாமல் கேட்காதவரையும் கேட்க விரும்பவிக்க அந்த ஆற்றல் படைத்த சொல்வன்மைதான் தமிழுக்கு அழகு என்று திருவள்ளுவர் சொன்னது சால பொருத்தமுடைய ஒருவர் என்றால் அது நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தான். வெறும் மேடை பேச்சு மட்டுமே அவரை மாற்றியிருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. எழுத்து வன்மையும் அவரை உயர்த்திருக்கிறது. ஒரு காலத்தில் பொதுவாக வழங்கி வந்த சொற்களை எல்லாம் அவர் மாற்றி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே அந்த சொற்களை மாற்றி அமைத்து எளியவர்களும் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே அதை உருவாக்கி தந்த பெருந்தமிழ் அருந்தமிழ் தொண்டாற்றியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஒரு காலத்திலே பஞ்சாயத்து சமிதி என்று சொல்வார்கள், அது இன்றைக்கு ஊராட்சி ஒன்றியமாக மாறி இருக்கிறது. சில நேரங்களிலே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், காரிய கமிட்டி என்பார்கள். அதை செயற்குழுவாக மாற்றியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அக்ரஹார சேனாதிபதி என்பார்கள், அவரை அவைத்தலைவராக்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பொதுவாக அங்கத்தினர் என்று சொல்வார்கள், அதை உறுப்பினராக மாற்றியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அது மட்டுமல்ல, அவருடைய மேடை பேச்சு என்பது அந்த நாளிலே மாலை நேரத்து பல்கலைக்கழகம் என்று சொல்லப்பட்டது. அதற்கு காரணம் அவர் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொல்லி தன்னுடைய சொல்லாற்றல் மூலம் அரசியலில் வேகமாக பேசுபவர்களை மட்டுப்படுத்தியவர். அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார், எதிரிகள் தாக்கி தாக்கி வலுவை இழக்கும் போது நீ அதை தாங்கி தாங்கி வலுப்பெறலாம் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு தன்னுடைய லட்சக்கணக்கான தொண்டர்களை
லட்சக்கணக்கான தமிழ் ஆர்வலர்களை அவருடைய சொல், அவருடைய ஆற்றல், அவருடைய பேச்சாற்றல், அவருடைய எழுத்தாற்றல் நிறைவேற்றி அவர்களை ஒருமுகப்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் மறந்து விடுவதற்கு இல்லை. இன்னும் கூட தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், எழுத்து வடிவத்திலே அன்றைக்கு ஒரு கடிதம் எழுதுவதென்றால் மாலாஸ்ரீ அநேக வணக்கம் நமஸ்காரங்கள் எல்லாம் போட்டு வந்ததை மாற்றி அன்புடைய வணக்கம் நலம் நாடலும் அதுவே என்று சொல்லுகின்ற அளவுக்கு தன்னுடைய தம்பிக்கு என்ற கடிதத்தின் மூலம் தமிழை வளர்த்தவர். இப்படி மேடை பேச்சிலும் எழுத்திலும் தன்னுடைய வன்மையாலும் எழுத்து வன்மையாலும் தமிழை தொன்று தொட்டும் காப்பாற்றி நமக்கு இந்த அளவுக்கும் பேசுகின்ற வாய்ப்பை கொடுத்தது அந்த அண்ணாவின் செந்தமிழ் தான் அருந்தமிழ் தான் என்று சொல்லி அந்த வாய்ப்பினையும் அந்த அண்ணாவின் தொடர் செந்தமிழையும் இன்று வரை கொண்டு வருகின்ற அரும்பணியை செய்கின்ற ஆவடி குமார் அவர்களின் அரும்பணியையும் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா அவர்களின் தமிழ் உணர்வை எடுத்து சொல்லுகின்ற வகையில் தமிழ் மொழியை தூய்மைப்படுத்தியவர், தமிழில் இருக்கின்ற கலப்புகளை நீக்கி புனிதப்படுத்தியவர், இன்னும் சொல்ல போனால் இனிமைப்படுத்தியவர் என்பதை பல்வேறு அவர் கையாண்ட சொற்கள், அதனால் மக்கள் இன்றைக்கு பயன்படுத்துகின்ற பாமரத்தனமான மக்கள், அதிலும் படித்தவர்கள் அந்த மாற்றங்களை செய்திருந்தால் அது கல்வியால் பெற்ற பலன் என்று கருதக்கூடும். ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பேச்சு உருவாக்கிய தாக்கம் படிக்க தெரியாதவர் கூட, மரியாதைக்குரிய விடாரண்யம் அவர்கள் குறிப்பிட்டதை போல, பேரறிஞர் அண்ணா அவர்களின் பேச்சு கூடங்கள் மாலை நேர பல்கலைக்கழகங்களாக தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டிகள் எல்லாம் உருவான காரணத்தால் அது ஏற்படுத்திய தாக்கம் ஒரு சாதாரண படிப்பறிவற்ற பாமர மனிதனும் அன்றைக்கு தமிழை இனிமையாக, எளிமையாக, இலகுவாக, இதமாக, பதமாக, சுவையாக பயன்படுத்துகின்ற குணநலத்தை பெற்றார் என்பதை நாம் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட மாற்றத்தை தந்த பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெருமைகளை அருமை சகோதரர் விடாரண்யம் அவர்கள் தனக்கே உரித்தான தனித்துவத்தோடு எடுத்து வைத்திருக்கிறார். அவருக்கு நான் நன்றி தெரிவித்து, அடுத்து இந்த அரங்கில் தன்னுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்காக முனைவர் ஊமா சாந்தி அசோகன் அவர்கள் ஆசிரியராக இருந்து பல்வேறு பணிகளை மாணாக்கர்களை நல்வழிப்படுத்துகின்ற பணியை செய்வதோடு தமிழ் பணியையும் தளராமல் செய்து கொண்டிருப்பவர், நம்முடைய நிகழ்ச்சிகள் அனைத்திலும் முதன்மையாக இருந்து முனைப்போடு பணியாற்றுகின்ற ஆற்றலை பெற்றவர். அவர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் அருந்தமிழை பற்றி தன்னுடைய கருத்துக்களை வழங்க வந்திருக்கிறார். அவரை வரவேற்று உரையாற்ற அழைக்கிறேன். அவையோர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டிருக்கிறேன். என்னை ஈன்றெடுத்த பெற்றோர்களையும் ஈன்றெடுக்காத தாய் தமிழையும் வணங்கி, தென்றலோடு பிறந்தவளே, தென் மதுரை அடைந்தவளே, அகரமெனும் குடிசையிலே ஆரம்பம் ஆனவளே, தென் மதுரை அடைந்தவளே, அகரமெனும் குடிசையிலே ஆரம்பம் ஆனவளே, பல்லினத்துக்கு மெல்லினமாய் உரைமேற்றி நின்றவளே, தங்கத்தின் ஒளியை போல் குன்றாத தன்மை உடையவளே, செம்மொழி என போற்றப்படும் தாய்மொழியாகிய கன்னித் தமிழை வணங்கி, இந்நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவரும், அம்மா தமிழ் பீடத்தினுடைய தலைவரும், சொல்லின் செல்வர், கவி மாமணி ஆவடி ஐயா அவர்களையும் வணங்கி, இந்நிகழ்வின் தலைமை உள்ளிட்ட அவையில் உள்ள அனைத்து சான்றோர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். பேனாவின் மன்னராய், கற்பூர புத்தியும் காவி பல்வரிசையும் உடையவராய், தமிழ்நாடு பெயர் தந்த தங்கமாய், திராவிட மாடலை செதுக்கிய சிங்கமாய், சென்னை பள்ளி ஆசிரியராய் பணியை தொடங்கி பத்திரிகையாளராக, எழுத்தாளராக, அரசியல்வாதியாக, நாடாளுமன்ற உறுப்பினராக, நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பியாக, அறிஞர் என்னும் சொற்பொருளுக்கு உரியவராய், அண்ணா என்னும் உறவுக்கு பெருமை தந்தவராய் வாழ்ந்து முதலமைச்சராகி அரசியலில் மாபெரும் மறுமலர்ச்சியை உருவாக்கியவரான பேரறிஞர் அண்ணா அவர்களை வணங்கி மகிழ்ந்து, அவருடைய அருந்தமிழ் புலமை குறித்து உங்கள் முன் பேச வந்துள்ளேன். அல்லவை நீக்கி நல்லவை ஏற்றுக்கொள்வீர்களாக. காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை
ஆம், 1909 செப்டம்பர் 15 எளிய நெசவாளர் குடும்பத்தில் நடராஜன் பங்காரு அம்மாளார் இணையாருக்கு மகனாக பிறந்தவர். இவரை அவருடைய சித்தி ராஜாமணி என்பவரால் வளர்க்கப்பட்டவர். கல்லூரி பயில்வதற்கு முன்பே அண்ணாவுக்கு 1930 ராணி அம்மையார் அவர்களுடன் திருமணம். அண்ணாவின் தூரத்து உறவினர் இவர். வீட்டை பற்றிய கவலையே இல்லாமல் அவர் நாட்டை சுற்றி நற்பணியாற்ற அம்மையார் அவர்கள் குடும்பத்தை முழுமையாக கவனித்துக் கொண்டார்கள் என்றால் அது மிகையாகாது. இவர் கல்லூரியில் படிக்கும் காலத்தில் கல்லூரிக்கு நாள் தவறாமல் செல்லக்கூடியவர். ஓய்வு நேரம் என்றாலே அதனை மிகவும் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஏற்ப அவர் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் நீண்ட நேரம் நூலகங்களிலேயே செலவிட்டதால் ஏன் கன்னிமாரா நூலகத்தையே கரைத்து குடித்து விட்டார் என்று கூட கூறலாம். அந்த கல்லூரி காலத்திலேயே தமிழ், ஆங்கிலம் பேச்சுப் போட்டிகளில் பங்கேற்று மிகச் சிறப்பாக சொற்பொழிவாற்றக்கூடிய திறமையும் பாங்கும் அவருக்கு ஏற்பட்டது. அவருக்கு திறந்த ஒரு பேச்சாளர் மட்டுமல்லாமல் இதழியலும் மிகுந்த ஈடுபாடு உண்டு. அதனாலேயே 1932 கல்லூரியில் மாணவர் சங்க செயலாளராகவும் பொருளாதார கழக செயலாளராகவும் பணியாற்றியவர். இது அண்ணாவின் படிக்கும் பருவத்து நிர்வாகத்திறனை வெளிப்படுத்தியது என்றால் அது மிகையாகாது. தமிழ்நாட்டு மக்களின் மன மாசுகளை அகற்றி மறுமலர்ச்சியினை தோற்றுவிக்க வேண்டும். மொழிப்பற்று, இனப்பற்று, நாட்டுப்பற்று, விடுதலை வேட்கை போன்றவை தமிழ் மக்களிடையே வளர்ந்து செழிக்க வேண்டும். மனித நல நாட்டம் சிறக்க வேண்டும். இதற்காக எத்தகைய எதிர்ப்புகளையும் கண்டு அஞ்சாது கொள்கைக்காக எதிர்த்திடும் ஆற்றல் பெற வேண்டும் என்ற எண்ணங்களோடு அந்த அண்ணா, பேரறிஞர் அண்ணா தன் இலக்கிய படைப்பு பணியை செய்து வந்தார் என்றால் இது மிகையாகாது. இதனால்தான் தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம், தமிழ் இனம், தமிழ்நாடு, தமிழர் பண்பாடு ஆகியவற்றின் மறுமலர்ச்சிக்கு முதன்மை பணியாற்றியவர் அறிஞர் அண்ணா என்று சோமசுந்தர பாரதியார் அவர்கள் மறுமலர்ச்சி தலைவர் அறிஞர் அண்ணா என்ற நூலில் குறிப்பிட்டு அவருடைய சிறப்பை மேன்மைப்படுத்தியுள்ளார். 1935 கோவை செங்குந்தர் இளைஞர் மாநாட்டில் பெரியாரை முதலில் சந்தித்து பின்னர் ஏற்பட்ட இந்தி போராட்டமும் நீதி கட்சி நட்பும் பெரியாரின் தொடர்பை வெளிப்படுத்தியதால் 1939 குடியரசு இதழில் நக்கீரன் என்னும் புனைப்பெயரில் பெரியாரும் பிறரும் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதினார். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்பதை நான் கற்றுணரும் வாய்ப்பை தந்தவர் தந்தை பெரியார் என்றும் அவருடன் பழகிய நாட்களே என் வாழ்வின் வசந்தம் என்றும் அண்ணா கூறியுள்ள என்றால் நட்பின் சிறப்பு மிகையாகாது. 1967 மார்ச் 6 முதலமைச்சராக பதவியேற்ற போது தமிழில் பதவியேற்பு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டது தமிழ் மீது உள்ள அவரினுடைய தீரா காதல் என்னவென்று நமக்கு புரிய வைத்துள்ளது. அதோடு மட்டுமல்ல, ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்று தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என்னும் பெயர் பலகையை கோட்டை முகப்பில் திறந்து வைத்ததை மத்திய அரசும் தடையின்றி ஏற்றுக்கொண்டது என்றால் அது நமக்கு பெருமை அல்லவோ? ஜூலை 17 சீர்திருத்த திருமணங்களே அவை சட்டப்படி செல்லும் என சுயமரியாத திருமண சட்டத்தை நிறைவேற்றினார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பதற்கேற்ப தமிழின் பெருமையை பறைசாற்றி 1968 உலக தமிழ் மாநாட்டை கொண்டாடி தமிழுக்கு சிறப்பு செய்தார் பேரறிஞர் அண்ணா. தமிழ் அதோடு மட்டும் அவர் நின்று விடவில்லை. தமிழ் வளர்த்த சான்றோர் சிலைகளை கடற்கரை சாலையில் நிறுவினார். திருக்குறள் ஆராய்ச்சிக்காக பல்கலைக்கழகங்களில் திருக்குறள் துறையை தொடங்கி தமிழுக்கு மேலும் சிறப்பு சேர்த்தார். என் கடன் பணி செய்து கிடைப்பதே என பொது தொண்டில் மக்கள் சேவையில் ஈடுபட்டார் அறிஞர் அண்ணா. மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டுமென சங்கரலிங்கனார் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த அந்த நிலையில் தான் முதலமைச்சராக இருந்தபோது மெட்ராஸ் மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்றி தமிழ்நாடு தமிழனுக்கே சொந்தம் என்று அறைகூவல் விடுத்து சாதனை படைத்தவர் பேரறிஞர் அண்ணா.
மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராடி இருமொழி கொள்கையை பெற்று தந்தவர் பேரறிஞர் அண்ணா. கல்வி சிந்தனை, அறிவியல் சிந்தனை, இயற்கை சிந்தனை, மொழி சிந்தனை என அவருடைய சிந்தனைகள் பெரும் கடல்களின் ஆழத்தை போன்று விரிந்து கொண்டே சென்றது என்றால் அது மிகையாகாது. கல்வியால் கசடனும் தூய்மை பெறுவான், உயர்குடியில் பிறந்தவரும் கல்வியால் மட்டுமே உயர்வு பெற முடியும் என்பதற்கேற்ப அறிஞர் அண்ணாவின் கல்வி சிந்தனை அமைந்துள்ளது. போட்டியும் பொறாமையும் பொய் சிரிப்பும் நிறைந்த இவ்வுலகில் நமது பாதையில் நாம் நேராக நடந்து செல்ல நமக்கு துணையாக இருப்பது கல்வி மட்டுமே என்னும் சீரிய சிந்தனையை நம்மிடையே விதைத்தவர் பேரறிஞர் அண்ணா. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற ஐயன் வள்ளுவனின் குரலுக்கேற்ப கட்டுப்பாடும் ஒழுக்கமும் கட்டாயம் நமக்கு தேவை என்றும், சாதாரணமாக இது போன்ற விஷயங்களை கொண்டுதான் ஒரு சமூகத்தை எடை போட முடியும் என கருதி கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்னும் தாரக மந்திரத்தை நம்மிடையே விட்டு சென்றவர் பேரறிஞர் அண்ணா. உளி விழுகையில் வலி என நினைக்கும், உளி விழுகையில் வலி என நினைக்கும் எந்த பாறையும் சிலையாவது இல்லை. வலி பொறுத்த சில பாறைகளை சிலையாகி ஒளி கூட்டும். அதுபோல நாம் அழகிய சிலையாக உருவாக நமக்குள் இருக்கும் வேண்டாத தீய குணங்களை உளி போன்ற வார்த்தைகள் கட்டுப்படுத்துவதால் தான் என்பதையே வாழ்க்கை ஒரு பாறை. உங்களிடத்தில் அறிவு என்ற ஒளி இருக்கிறது, அது அழகான சிற்பமாக வடித்து ரசியுங்கள் என்றும், அறிவாலும் ஆற்றலாலும் ஆகாத காரியம் எதுவும் இல்லை என்றும், அறிவும் ஆற்றலும் சேர்த்து உழைத்தால் வாழ்க்கையின் வெற்றி படிகளை நாம் எளிதாக தொட்டுவிடலாம் என்றும் ஓங்கார நாதம் எழுப்பினார் பேரறிஞர் அண்ணா. சமய விழிப்புணர்வு, சாதி ஒழிப்பு, கலப்பு மனம், பகுத்தறிவு சிந்தனை, மூட நம்பிக்கைகளை ஒழித்தல், மக்கள் புரட்சி, முதலாளித்துவத்தை ஒழித்தல், பெண் விழிப்புணர்வு, சுயமரியாதை, திருமணம் என சமுதாயத்தில் நிலவும் எண்ணற்ற சிக்கல்களுக்கு தீர்வு கண்டவர் பேரறிஞர் அண்ணா. மனிதனை பண்படுத்தி நன்னெறியில் செலுத்துவது சமயம். மனிதர்களின் அறியாமையை பயன்படுத்தி இன்பமான வாழ்க்கை போகமாக மாற்றும் போலி சமயவாதிகளை எதிர்த்து தன்னுடைய இலக்கியங்கள் வழி சாதனைகள் படைத்தவர் அறிஞர் அண்ணா. சமுதாயத்தில் உள்ள மூட பழக்க வழக்கங்களுக்கு ஆணிவேர் சாதி பிரிவு, நம் சமய பிரிவு. இந்நாட்டு மக்கள் பேதத்தை ஏற்படுத்தும் முதல் சாதனம் சாதிதான். மக்களின் இரத்தத்திலேயே கலக்கப்படும் கடும் விஷம் பேதமற்ற சமுதாயத்தை, சமத்துவத்தை, சமதர்மத்தை நாம் காண வேண்டுமானால் கலப்பு மனத்தை நாம் ஆதரிக்க வேண்டும், சாதி ஒழிப்பை நாம் ஒழிக்க வேண்டும் என்பதற்கு ஏற்ப அறிஞர் அண்ணா அவர் மிகவும் சிறந்த ஒரு புதினங்கள் வழி தன்னுடைய மகன் கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் பொழுது தந்தை தடுக்கின்றார். அந்த தந்தையே திரும்ப தன்னுடைய வழியில் இருந்து மாறும் பொழுது இந்த உலகம் அவரை எப்படி பார்க்கின்றது என்பதை அந்த கலப்பு மனத்தின் வழி அவர் சிறப்பாக விளக்கியுள்ளார். கலப்பை மூலம் நிலத்தில் நாம் உண்டாக்கும் கலப்பை மாந்தர் நெஞ்சத்தில் உண்டாக்கி விடுவோமாயின் கலப்பு மனம் உருவாக வழியுண்டாகும். கலப்பு மனத்தால் சாதி சித்தே தீரும் என்றார் கவிஞர் சுரதா. சாதியும் பொருளாதார வேறுபாடும் மறைய வேண்டுமானால் கலப்பு மனம் தேவை என்று வாதிட்டார் அறிஞர் அண்ணா. பகுத்தறிவு சிந்தனை, சிந்திக்கும் தன்மையின் கூர்மையே பகுத்தறிவு என்றார் பெரியார். குருட்டுத்தனமாக மனிதனையோ மதத்தையோ பின்பற்றுவது மானங்கெட்ட செயல், பகுத்தறிவு நடப்பது மிகவும் கண்ணியமானது என்றார் இங்கர்சால். பெரியாரின் பகுத்தறிவு பாசறையில் இருந்த நம் அண்ணா வைரம் சாணை பிடிக்கத்தான் மிளிரும், தங்கம் தணலில் காய்ச்சதான் ஒளி வீசும், நல்வாழ்வு பகுத்தறிவு பாதையில் செல்லத்தான் கிடைக்கும் என வாதிட்டு பெரியாரின் கனவை நனவாக்கும் வகையில் அவர் காலத்தில் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகம் வழி புதுமையை ஊத்தி காட்டி மிக சிறப்பாக அந்த நாடகத்தை நடத்தி காட்டினார். 1945 டிசம்பர் 15 அன்று சென்னை அரண்மணக்கார தெருவில் செயின்ட் மேரி மண்டபத்தில் பெரியார் தலைமையில் நடைபெற்ற சென்னை மாவட்ட சுயமரியாதை மாநாட்டில் இந்த நாடகம் அரங்கேறிய பொழுது 100 கூட்டங்களில் பேச வேண்டிய விஷயங்களை
இந்த நாடகம் ஒரே நிகழ்வில் பேசியிருக்கிறது என்று தந்தை பெரியார் ஈவே ராமசாமி அவர்களால் பாராட்டப்பட்டவர் பேரறிஞர் அண்ணா. வரலாறு என்பது உண்மையின் உறைவிடமாக இருக்க வேண்டுமே தவிர பொய்மையின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதை பள்ளி அறையில் பரமசிவன் என்ற இலக்கியம் வழி நமக்கு ஊத்தி காட்டியவர் பேரறிஞர் அண்ணா. மூட நம்பிக்கைகளை ஒழித்தல் என்பதை ஜோதிட பலன் வழி நமக்கு புகுத்தியவர் அறிஞர் அண்ணா. முதலாளித்துவத்தை ஒழிக்க வேண்டும் என்பதை செவ்வாழை என்னும் சிறுகதையின் வழி, உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம் என்பதை செங்கோடனின் வழி உணர்த்தி நிரூபித்து, உழைத்து வாழ்பவனே வணங்கத்தக்கவன், வாழ்த்துக்கு உரியவன், அந்த உழைப்பாளர்களுக்கு ஊறு ஏற்படுவது சமுதாயத்தின் நல்வாழ்வையே குறையோட செய்ததாகும் என்று முழக்கமிட்டார் அறிஞர் அண்ணா. அவருடைய சீரிய சிந்தனைகள் முதலாளித்துவத்தை ஒழிப்பதற்காக தன்னுடைய இலக்கிய படைப்புகளின் வழி அவர் சென்ற விதம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அரசியல் மாற்றங்கள், நீதித்துறையில் வக்கீலாகும் கதை, பெண் விழிப்புணர்வு, பாரதி என்னும் பாத்திரத்தின் வழி தமக்கு எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் எவ்வளவு வந்தாலும் துணிச்சலாக வாழ வேண்டும் எனவும், உத்தமி என்னும் பாத்திரத்தின் வழி ஆடவரால் ஏமாற்றப்படும் பெண்களுக்காக சாபம் கொடுக்கிற காலமா இது இல்லை, நம் கையில் அக்கினி இருக்குன்னு சொன்ன ஊரார் கேட்டு பயப்படற காலமா, காலத்தை அறிஞ்சின்று பேசும் என வரும் உரையாடல்கள் காலத்தால் நிகழ்ந்த மாந்தர் மாற்றத்தை உணர்த்தும் விழிப்புணர்வு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் தனது படைப்புகளை படைத்து காட்டியவர் பேரறிஞர் அண்ணா. பரமசிவன் பார்வதியாக பள்ளி அறையில் பரமசிவன் மூலம் விழிப்புணர்வு சிந்தனைகளை உருவாக்கி உண்மைகளின் உறைவிடமாக இருக்க வேண்டும் என போரிட்டவர், வாதிட்டவர் பேரறிஞர் அண்ணா. 20ஆம் நூற்றாண்டிலும் பிள்ளை பெற வேண்டி நடக்கும் மூட பழக்க வழக்கங்களை எடுத்துக்காட்டி அவையெல்லாம் வைதிகர்கள் தங்களது பிழைப்பிற்காக செய்தவை என்ற அண்ணாவின் குரலில் வெளிப்படுகின்றன அவருடைய சமுதாய சிந்தனைகள். மக்கள் புரட்சி, பொதுமக்களை ஏற்றுக்கொள் ஏமாற்றும் அதிகார வர்க்கத்தினை கண்டு மக்களே அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதை அண்ணா அவர்கள் இதயம் இரும்பானால் மக்கள் கரமும் மன்னன் சிரமும் அரசாண்ட ஆண்டி போன்ற குறும் புதினங்களின் வழி சார்ந்திருக்கின்ற அந்த சமுதாயத்திலும் புரட்சி நிகழ வேண்டும் என படைத்து காட்டியவர் பேரறிஞர் அண்ணா. அது மட்டுமல்ல, கவிதைகள் வழி 1937 காங்கிரசு சாயம் விழிக்கிறது அருமை தோழர்களே என தொடங்கும் காங்கிரசு ஊழல் தலைப்பில் என்னும் பாடல்களை இயற்றியவர், கவிதையை இயற்றியவர், கவிதைகளின் வழி ஊழலை நிகழ்த்தி காட்டியவர், தண்டித்து அவற்றை மக்களிடையே வெளுத்து காட்டியவர் நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா. கதைப்பாடல், வாழ்த்துப்பாடல், முகப்பு விளக்கப்பாடல் போன்ற பல்வேறு பாடல்களையும் கிளாடி, ஜோசப், ரோஜெட்டி போன்ற பலர் எழுதிய கவிதைகளை மொழிபெயர்த்து தனி நிலையிலும் தலையங்கம், கட்டுரை, கடிதம் போன்றவற்றில் பயன்படுத்தியவர் நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா. அண்ணாவின் கவிதையாக்கம் பழைய மரபு முறையில் அமையாமல் புதிய முறையில் அமைய அண்ணாவால் முயற்சி செய்யப்பட்டிருப்பது ஒரு புதிய அம்சமாகவே இருக்கின்றது என்பார் துரை சீனிச்சாமி. ஒரு பழமரபு வழி புலவனைப் போலவே கூறும் அண்ணாவின் கவிதைகள் வரலாற்று முக்கியத்துவம் பெற்றது என்பதற்கு சுயராஜ்யம், சீரிடும் சிற்று போன்ற கவிதைகள் உதாரணமாக அமைகின்றன. வெள்ளைக்கார கூட்டமெல்லாம் வெளியேறி போகணும், சல்லை பிடிச்ச வாழ்வு போய் ஒரு சௌரியம் பிறக்கணும் என்ற சின்னன் சிந்து என்ற பாடல் பலரால் பாராட்டப்பட்டது. இதில் பட்டுக்கோட்டையாரின் சொல்வன்மையை நம்மால் காண முடியும். தேயிலை தோட்டத்திலே என்ற பாடலின் வழி அவருடைய கவிதைகள் பாரதிதாசன் போன்ற புதுமை கவிதைகளையும் நம்மளிடையே எழுதி புதுமை சிந்தனைகளை பரப்பியவர் பேரறிஞர் அண்ணா. அவருடைய கவிதைகள், கதைகள், நாடகங்கள் அனைத்தும் பொழுதை ஓட்டுவதற்காக அல்ல, புத்துலகம் காண்பதற்காக எழுதப்பட்டவை. சமுதாய மாற்றம், சமூக முன்னேற்றம், ஏற்றத்தாழ்வை அகற்றும் நோக்கத்தின் அடிப்படையிலேயே அனைத்தையும் படைத்து காட்டினார். தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் அண்ணாவின் பங்கு மகத்தானது. உத்தி, உள்ளடக்கம், நடை ஆகிய அம்சங்கள் முழுமையாக அமைந்த பல சிறுகதைகளை படைத்தவர் அண்ணா என்றால் பேராசிரியர் டாக்டர் சிதம்பரநாதன் என்பவர் அவரை மிகச் சிறப்பாக பாராட்டியுள்ளார். 1934 பிப்ரவரியில் வெளிவந்த கொக்கரக்கோ இவருடைய முதல் சிறுகதை. சொர்க்கத்தில் நரகம் என்ற சிறுகதையில் ரம்பை, மேனகன், திலோத்தமை என்னும் பாத்திரங்கள் வழி சொர்க்கம் நரகமானதாக சுவையாக சொல்லி காட்டியிருக்கின்றார்
நகைச்சுவையை அறிஞர் அண்ணாவினுடைய சமூக சிந்தனைகளுக்கு ஏற்ப அவருடைய நகைச்சுவை திறனும் மிக சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். குமரி கோட்டகம் வழி கதை வடிவு உணர்வு பளிச்சிடும் வகையிலும் தன்னுடைய பாத்திரங்களை படைத்து காட்டியிருக்கின்றார் பேரறிஞர் அண்ணா. ராஜபாட் ரங்கதுரை பாகவரதாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கடை நடத்தினாலும் நாடகம் ஆடினாலும் எந்த காரியத்தை செய்தாலும் நல்லவனுக்கு, திறமைசாலிக்கு, உண்மை உழைப்பாளிக்கு அவன் எந்த வேலையை செய்தாலும் அவன் குறிப்பிடத்தக்கவன் ஆவான். இயற்கை நீதி என்பது இயற்கை நீதி. இது பொறாமை, பொச்சரிப்பு, கலகம் எதுவுமே மாற்றாது என்று ரங்கதுரை கூறுவதை போன்ற உரையாடல், அந்த வசனங்கள் அண்ணாவே கூறுவதை போன்று அமைந்து மேலும் மெருகூட்டுகின்றன அப்படத்தில். புரோகிதரின் புலம்பல். அவள் மிக பொல்லாதவள். கரையில் இளம்பெண் சரசா தன்னுடைய அம்மாவின் மனதை மாற்றி கலப்பு மனம் புரிந்து கொள்கிறாள். தான் கலப்பு மனம் புரிந்து கொள்வதோடு நின்று விடவில்லை. சுப்பையா புரோகிதரனுடைய மகளான இளம் விதவை கமலாவுக்கும் மறுமணம் செய்து வைத்து தன்னுடைய புரட்சியை செய்கின்றார். ஊரே அவளை பொல்லாதவள் என்று சாடுகிறது. என்றாலும் பெண்ணடிமைத்தனத்தை போக்க முயலுகின்ற இந்த இது போன்ற புதினங்களையும் சிறுகதைகளையும் உருவாக்கி காட்டியவர் பேரறிஞர் அண்ணா. அது மட்டுமல்ல, அவருடைய முதல் குறும்புதினமான கோமளத்தின் கோபம், லிங்கம் என்பவர் தன்னுடைய தவறினால் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்யும் காட்சியில் அவன் பேசும் தனிமொழியின் நாடக பண்பு மனித உள்ளத்தில் வடித்து தரும் அண்ணாவின் படைப்பு திறனை விளக்குவதாக அமைந்துள்ளது. நான் ஏன் இருக்க வேண்டும்? பொருள் இழந்தேன், பொன் இழந்தேன், பெற்றோரை இழந்தேன், கொலை செய்தேன், சிறை புகுந்தேன், இன்று சீந்தவாறு இல்லை. மண் தின்று வாழ்வதா, பிச்சை எடுத்து பிழைப்பதா, என்ன செய்வது? அலையில் அகப்பட்ட சிறு குழந்தை, நெருப்பில் விழுந்த புழு, ஆடு காற்றில் சிக்கிய பஞ்சு போலவன்றவோ எனது நிலை இருக்கின்றது. நான் ஏன் வாழ வேண்டும் என உள்ளத்தில் பொங்கி வரும் இன்னல்களை வெளிப்படுத்த அறிஞர் அண்ணா அவர்கள் அடுக்கித் தரும் உவமைகள் எத்தனை எத்தனை. அவருடைய ஆற்றல் தமிழுக்கு புதுவரவு என்பார் ப. ஆறுமுகம் அவர்கள். கபோதிபுரத்து காதல். பெற்றோரின் வறுமைகளால் இளம் பெண்களை கிழவனுக்கு 3ஆம் தரமாக கொடுமையாக்கும் இந்த புதினத்தை பரதன் என்ற புனைப்பெயரில் எழுதி காட்டினார். அது மட்டுமல்ல, கலிங்கராணி சமுத்திர சரித்திர காலத்துடன் சங்கமாகி ரசிக்கும்படி அந்த கலிங்கராணி என்ற அந்த கதையையும் அவர் மிக சிறப்பாக எடுத்து காட்டி விளக்கியுள்ளார் அறிஞர் அண்ணா அவர்கள். நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என பல வழிகளில் சமூக தொண்டாற்றிய அண்ணா அவர்களினுடைய அரும் தமிழையும் சமூக சிந்தனைகளையும் நாம் பேசிக்கொண்டே செல்லலாம். இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி அறிஞர் அண்ணா காட்சிக்கு எளியார், கடுஞ்சொல் பேசாதார், மாற்றாரை மதிக்கும் பண்பாளர், ஆற்றல் மிக்கவர், ஆணவம் இல்லாதவர், தன்னம்பிக்கை உடையவர், நடுநிலைமை தவறாதவர், எதிரிகளும் கூட அன்பும் மரியாதையும் செலுத்தும் வகையில் நடந்து கொள்பவர், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண முயன்றார், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகியன கை கொண்டவர், மனிதநேயம் கொண்ட பண்பாளர். அவருடைய பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் ஒரு சாமானிய பிறப்பாக அது இருக்கலாம். ஆனால் அவருடைய மரணம் ஒரு சாதனை மரணமாக இருந்தது என்பதை நாம் மறக்க முடியாது என்று கூறி, பேரறிஞர் அண்ணாவின் புகழை நாம் எத்தனை மணி நேரம் வேணாலும் புகழ் பாடலாம். இருந்தாலும் எனக்கு இவ்வவையில் பேச வாய்ப்பு கொடுத்த ஐயா உள்ளிட்ட தலைவர் அனைவருக்கும், என்னுடைய உரையினை கேட்டுக்கொண்டிருந்த பார்வையாளர்களுக்கும் தமிழ் சான்றோர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. மன்னார்குடியிலிருந்து முனைவர் உமா சாந்தி அசோகன் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களின் சிறப்பு இயல்புகளை பற்றி, அவருடைய ஆற்றல் மிக்க சாதனைகளை பற்றி பல்வேறு செய்திகளை சொல்லி ஒரு நீண்ட விரிவுரையை வழங்கினார். அவருடைய பயணத்தை, வாழ்வியலை ஆய்வு செய்கின்ற ஒரு உரையாக கூட அதை அமைத்துக் கொண்டார். பல்வேறு செய்திகளை சொன்னார். அவர் சொன்ன செய்திகள் எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளை போல பல நிகழ்வுகளை சொல்லிக் கொண்டே போகலாம். காலத்தின் அருமை கருதி நான்
இதை முடித்திருக்கிறேன் என்று முத்தாய்ப்பாக சொன்னார். அவர் சொல்லுகின்ற பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் பொழுதை ஓட்டுவதற்காக பேசியவர் அல்ல என்று சொன்னார். அது உண்மை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேச்சு என்பது அன்றைக்கு ஒரு பொழுதுபோக்காக இருந்த நிலையில் இன்றைக்கு இருப்பதை போன்ற திரைப்படம் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்வுகள் உருவாகாத காலகட்டம். அப்படி இருந்த நேரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள்தான் அந்த பொழுதுபோக்காக கருதப்பட்ட அந்த பேச்சு நிகழ்வை, அந்த பேசுகின்ற தன்மையை மாற்றி அமைத்தவர். அந்த பேசுவதில், சொற்களை வெளிப்படுத்துவதில் அவர் ஒரு புதிய நடையை, எளிய நடையை, இனிய நடையை, தமிழுக்கு உரிய நடையை தந்தவர் பேரறிஞர் அண்ணா. அவர் பொழுதுபோக்குக்காக பேசிக் கொண்டிருந்தவர்கள் மத்தியில் இந்த நாட்டை, தமிழை பழுது பார்ப்பதற்காக பேசியவர். அவர் பழுது பார்த்ததற்கு பிறகுதான் தமிழ் இன்றைக்கு தழைத்திருக்கிறது, தமிழ் மேடை பேச்சில் செழித்திருக்கிறது. எனவே இந்த நாட்டில் பொழுதுபோக்கு என்ற நிலையில் பார்க்கப்பட்ட ஒன்றை, இன்னும் சொல்ல போனால் தமிழை பழுது பார்ப்பதற்காக மாற்றி தந்தவர் பேரறிஞர் அண்ணா. அது மட்டுமல்லாமல் அவர் எதிர்ப்புகளை எளிமையாக எடுத்தாண்டார். அவரை எதிர்த்தவர்கள் அதிகம், ஏற்றுக்கொண்டவர்கள் குறைவு. இன்னும் சொல்ல போனால் அவரை மட்டுமல்ல, அவர் சொன்ன கருத்துக்களையும் அவர் முன்வைத்த வாதங்களையும் ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகம். இல்லை என்றாலும் எதிர்த்து நின்றவர்கள் அதிகம். கல்லடியும் சொல்லடியும் அவரை நோக்கி வீசப்பட்ட நேரத்தில் தன் மீது வீசப்பட்ட கல்லையும் சொல்லையும் அவர் தாங்கிக் கொண்டு மற்றவர்களை அதை மறுபடியும் செய்யாத வகையில் அவர் பதில் தந்தார். அது மட்டுமல்ல, யார் அவரை படித்தார்களோ, இடித்தார்களோ, அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களோ, அவர்களெல்லாம் அவருக்கு பின்னால் நிற்கின்ற ஒரு நிலையை தன்னுடைய பேச்சாற்றலின் மூலமாக உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா. எனவே பேரறிஞர் அண்ணா அவர்களின் பேச்சாற்றல், எதிர்ப்பு என்பது அவருக்கு இருந்த ஆதரவை விட அதிகம் இருந்தது என்பது உண்மை. இன்னும் சொல்ல போனால், அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் தந்தை பெரியார். நான் கண்ட தலைவர், கொண்ட தலைவர், ஒரே தலைவர் தந்தை பெரியார் என்று சொன்னார். அவரை எதிர்த்துதான் கட்சியையும் ஆரம்பித்தார். அந்த கட்சியையும் அவரை எதிர்த்துத்தான் ஆட்சிக்கு கொண்டு வந்தார். நான் சரியாக சொல்கிறேன் என்று சொன்னார். 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார், ஆட்சி அமைத்தார். ஆனால் அந்த 67 தேர்தலில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களை எதிர்த்து கடுமையாக பிரச்சாரம் செய்து காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் என்று மிக தீவிரமாக அவருடைய கட்சியும் பிரச்சாரம் செய்தது. ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்தவுடன் தந்தை பெரியாரை சந்தித்து அவரிடத்தில் இந்த ஆட்சியே தந்தை பெரியாருக்கு காணிக்கையாக தருகிறேன் என்று அவருடைய காலடியில் வைத்து வணங்கினார். அதுதான் அவருடைய சிறப்பாக நாம் பார்க்க வேண்டும். எந்த தந்தை பெரியார் அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டாரோ அந்த தலைவருக்கு அவரை எதிர்த்த நேரத்தில், இன்னும் சொல்ல போனால் தந்தை பெரியார் கூட்டங்களில் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார், ஏளனமாக பேசியிருக்கிறார். ஆனால் எந்த நேரத்திலும் அண்ணா அவர்கள் பெரியாரை படித்தோ இடித்தோ மலிவாகவோ பேசியதே இல்லை. அவர் இறுதி வரை தந்தை பெரியாரை தலைவர் என்று சொந்த நிலையிலிருந்து மாற்றம் இல்லாமல் அவரை எதிர்க்கின்ற பொழுதும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியார் அவரை எதிர்த்து விமர்சனம் செய்த போதும், கடுமையும் காட்டிய போதும் அவர் அதை கடந்து எளிமையாக நடந்து கொண்டார். அதனுடைய விளைவாகத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெற்றி பெற்றார். வாழ்க்கையில் இந்த எதிர்ப்புகளையும் வெற்றி கொள்ள முடியும் தன்னுடைய அன்பால், அமைதியால் என்பதை உலகுக்கு எடுத்து காட்டியவர் பேரறிஞர் அண்ணா. அப்படிப்பட்ட அண்ணாவினுடைய பல்வேறு சிறப்புகளை முனைவர் பூமா சாந்தி அசோகன் அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார். அதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்து அடுத்து உரையாற்றுவதற்காக
சங்கரன் கோயிலிலிருந்து பேராசிரியர் முனைவர் கலாகோபி அவர்கள். இவர் சிறந்த பேராசிரியராக தமிழ் பணி ஆற்றிக் கொண்டிருப்பவர். பல்வேறு நிலைகளில் தமிழுக்காக தான் மட்டுமல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளையும் பயிற்சி தந்து கொண்டிருப்பவர். சிறந்த தமிழ் பற்றாளர். கருத்துக்களை எடுத்து சொல்லுவதில், ஆய்வு நோக்கில் பேசுவதில் நிகரற்றவர். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அனைத்து நிகழ்வுகளிலும் முன்னின்று செய்யக்கூடிய திண்மை பெற்றவர். இப்படி பல சிறப்புகளை கொண்ட முனைவர் பேராசிரியர் கலாகோபி அவர்களை கருத்துரை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் கடன் பணி செய்து கிடப்பதே என எப்போதும் ஓய்வின்றி தமிழுக்கு பணி செய்யும் ஐயா ஆவடியார் அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவங்க இப்ப முனைவர் சாந்தி அசோகன் அம்மா அவங்க நிறைய பேசிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது பேசுறதுக்கு. நான் நிகழ்வுல கலந்து கொள்ள மட்டும்தான் நினைச்சிருந்தேன். இதுல இருக்கிற நோட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஐயா கூப்பிட்டுட்டாங்க. நான் ரொம்ப சின்ன குட்டியா ஒரு கடல் மணல் அளவுக்கு நீங்க விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. ஐயா நிறைய விஷயங்களை பதிவு பண்ணினாங்க. நான் ஒரு சின்னதான ஒரு விஷயத்த மட்டும்தான் பதிவு பண்ண விரும்புறேன். தயவுசெய்து நீங்க அப்படி ஒரு சின்ன உரைக்கு என்னை மன்னிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் தென்னகத்தின் திருவிளக்காய் தீந்தமிழர் தம் குலவிளக்காய் திகழ்ந்த அறிஞர் அண்ணா 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற மாமேதை. காஞ்சிபுரத்தில் செப்டம்பர் 15 நடராஜன் பங்காரு அம்மா அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் அண்ணா. அவரை பற்றி இந்நேரம் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மதராஸ் மாநிலத்தின் கடைசி முதல்வரும் தமிழகத்தின் முதலாவது முதலமைச்சருமாக திகழ்ந்தவர் அறிஞர் அண்ணா. இவர் அண்ணா எனவும் பேரறிஞர் அண்ணா எனவும் அழைக்கப்படுகிறார். அண்ணா என்ற பெயர் ஒரு பண்பாட்டின் குறியீடாக பயன்படுகிறது. அது ஒரு வரலாற்று அடையாளமாக கொண்டாடப்படுகிறது. சிறந்த அரசியல் மேதையான அண்ணா தமிழுக்கு செய்த தொண்டு அளப்பரியது. தமிழ் உரைநடையில் உணர்ச்சிகளை கலந்து ஊட்ட முடியும் என்பதை எடுத்துக்காட்டியவர் அறிஞர் அண்ணா. கல்வியை முடித்த தொடக்க காலத்தில் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். இவரது பேச்சாற்றல் கண்டு பெரியார் 1935ஆம் ஆண்டு தன்னோடு இணைத்து பணியாற்ற அழைத்து கொண்டார். 1937ஆம் ஆண்டு பெரியாரின் குடியரசு, விடுதலை ஆகிய நாளிதழ்களில் ஆசிரியராக சேர்ந்து பணியாற்றினார் அறிஞர் அண்ணா. அப்போது அவருடைய வயது 28. பெரியார் தொடங்கி வளர்த்த திராவிட கழகத்தின் குரலாக செயல்பட்டவர் அவர். திராவிட நாடு, காஞ்சி முதலிய வார இதழ்களை தொடங்கி உரைநடை தமிழுக்கு உரமூட்டியவர். 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சராக திகழ்ந்தார். தமிழர்கள் பெரும்பான்மை வசிக்கும் நிலப்பரப்புக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். சென்னையில் மிகச் சிறப்பான 1968 2ஆம் உலக தமிழ் மாநாட்டை சென்னையில் மிகச்சிறப்பாக நடத்தி சாதனை புரிந்தவர் அறிஞர் அண்ணா. அம்மாநாட்டை ஒட்டி பழந்தமிழ் புலவர்களுக்கும் பெரும் கவிஞர்களுக்கும் மேனாட்டு அறிஞர்களுக்கும் சிலைகளும் நிறுவப்பட்டன. அம்மாநாட்டின் விளைவாகவே உலக தமிழாராய்ச்சி நிறுவனமும் சென்னையில் நிறுவப்பட்டது. அமெரிக்காவில் 1968ஆம் ஆண்டு ஏல் பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி அவருக்கு சிறப்பு செய்தது. அறிஞர் அண்ணா சிறந்த பேச்சாளர், நல்ல எழுத்தாளர், நாடக ஆசிரியர், திரைப்பட வசனங்களையும் தீட்டியவர். ஓரிரவு, வேலைக்காரி, நீதிதேவன் மயக்கம், சந்திரமோகன், சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் ஆகிய நாடகங்கள் திரைவடிவம் பெற்று வெற்றி படங்களாயின. இவரது தலை சிறந்த பேச்சுக்கள் தாழ்ந்த தமிழகமே, நாடும் ஏடும், தீ பரவட்டும் என்னும் பெயர்களில் நூல் வடிவம் பெற்றுள்ளன. அண்ணா ஒரு தீவிர படிப்பாளி. நீண்ட நேரத்தை நூலகங்களில் செலவிடுபவர். தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் பேசும் திறன் கொண்டவர். ஆகையால் தன்னுடைய கல்லூரி காலங்களில் பேச்சு போட்டிகளில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பேசி வெற்றி பெற்றவர். 1938ஆம் ஆண்டு இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர். ஆரியமாயை, நீதிதேவன் மயக்கம், கம்பரசம் போன்ற நூல்களை எளிய நடையில் எழுதி வெளியிட்டவர். 1949ஆம் ஆண்டு அண்ணாவின் கதை வசனத்துடன் வெளியான வேலைக்காரி படம் திரைத்துறையில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. தற்கால தமிழ் மொழி மீது அண்ணா செலுத்திய தாக்கம் அளப்பரியது. தமிழ் வடமொழி சொற்களை நீக்கி தமிழை மீட்க முயன்றது தனித்தமிழ் இயக்கம். ஆனால் தமிழ் சமூகத்தில் புதிய தேவைகளுக்கு ஏற்ப தனித்தமிழ் சொற்களை படைத்து அதனை மேடையில் பேசி பேச்சு மொழியாகவும் மாற்றியவர் அறிஞர் அண்ணா. பஞ்சாயத்து சமிதி என்ற சொல்லை ஊராட்சி ஒன்றியம் என்பதாகவும், காரிய கமிட்டி என்பதை செயற்குழு ஆக்கியதும், மந்திரி என்ற சொல்லை அமைச்சராக்கியதும், அக்கிரசேனர் என்ற சொல்லை அவைத்தலைவர் ஆக்கியதும், சட்டசபை என்ற சொல்லை சட்டப்பேரவை ஆக்கியதும் அறிஞர் அண்ணா செய்த மொழி புரட்சியே ஆகும். இத்தகு சாதனை படுத்த அறிஞர் அண்ணா 1909 செப்டம்பர் 15ஆம் தேதி பிறந்த போது அடுத்த தெருவுக்கு கூட அந்த செய்தி பரவவில்லை. ஆனால்
1969 பிப்ரவரி 3ஆம் தேதி அவர் இறந்த போது அது பல கோடி மக்களுக்கு பெரும் துயரமாக மாறியது. அண்ணாவின் இறுதி ஊர்வலத்திற்கு சென்னையில் குவிந்தவர்களின் எண்ணிக்கை மட்டும் 1.5 கோடி என மதிப்பிடப்பட்டது. இந்த எண்ணிக்கை உலக சாதனை புத்தகத்திலும் பதிவிடப்பட்டுள்ளது. சாமானிய பிறப்புக்கும் சாதனை மரணத்துக்கும் இடைப்பட்ட அண்ணாவின் வாழ்க்கையானது வரலாற்று திருப்பங்கள் நிறைந்தது மட்டுமல்ல, வரலாற்றை திருப்புவதாகவும் அமைந்துள்ளது. மடமை எனும் காரிருளை கிழித்து அறிவொளி பரப்பிய ஞாயிறு, சோர்ந்து கிடந்த தமிழினத்தை தம் சொல்லாலும் எழுத்தாலும் தட்டி எழுப்பி தன்மான உணர்ச்சி ஊட்டியவர். தமிழ் மக்கள் யாவரும் தலைநிமிர்ந்து வாழ வழிகாட்டியவர். அவருடைய வாழ்வே ஒரு சிறந்த காவியமாகும். அத்தகு காவிய நாயகனை இன்று நினைவு கூர்வதில் பெருமகிழ்வு அடைகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பாக நறுக்க தெரித்த குரல் போல சொல்லில் சிக்கனத்தை அவர் பின்பற்றினாலும் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 2ஆம் உலகத்தமிழ் மாநாட்டை உருவாக்கினார், நடத்தினார். அந்த 2ஆம் உலகத்தமிழ் மாநாட்டின் விளைவாக இன்றைக்கு சென்னை மெரினா கடற்கரையில் தமிழறிஞர்களுக்கு, தமிழுக்கு உடைத்தவர்களுக்கெல்லாம் சிலை அமைத்து அவர்கள் நிலை நிறுத்தியவர் பேரறிஞர் அண்ணா என்று ஒவ்வொரு செய்தியையும் அவர் வேகமாக சொன்னாலும் அதில் பல்வேறு நிலைகளில் அது ஒரு சிறந்த ஆளுமை மிக்க தலைவராக, தமிழ் மீது பற்றிருந்தாலும் அந்த பற்றை நிலைப்படுத்திய தலைவராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் ஏறத்தாழ 22 மாதங்கள் ஆட்சியில் இருந்தார், முதலமைச்சராக இருந்தார். அதிலே கூட பல நேரங்கள் மருத்துவமனையிலும் இருந்தார். எனவே 22 மாதங்கள் ஆட்சியில் இருந்தவர் தமிழகத்தில் ஒரு 22 காலங்கள் செய்ய வேண்டிய வரலாற்றை, சீர்திருத்தத்தை, தமிழுக்கு ஏற்றத்தை, தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறப்பை, அவர்களுடைய விடியலை அந்த 22 மாதங்களில் செய்து முடித்தவர் பேரறிஞர் அண்ணா. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் நலன் பேணுகின்ற முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள், அவர் பிறந்த போது அவர் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கூட தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவர் இறந்த போது உலகமே இதுவரை பார்க்காத ஒரு மனிதரை பார்த்ததாக கொண்டாடியது. அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு கின்னஸ் உலக புத்தகத்தில் அவர் சாதனையாளராக, அவர் இறப்பில் வந்த கூட்டம் இதுவரை எந்த தலைவருக்கும் அல்லது எந்த மனிதருக்கும் வந்ததில்லை என்ற வரலாற்றை உருவாக்கிய சாதனையை செய்து முடித்திருக்கிறது. எனவே பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய சிறப்புக்கு, வாழ்க்கைக்கு, அவருடைய பணிக்கு இதைவிட சான்று தேவையில்லை என்று பேராசிரியர் கலாகோபி அவர்கள் தனக்கே உரித்தான சிறப்பு தன்மையோடு எடுத்து வைத்தார். அதற்காக அவருக்கு நன்றி பாராட்டி, அடுத்து தன்னுடைய கருத்துக்களை வழங்குவதற்காக கலைமாமணி மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி நிறைவு செய்துவிட்டு இன்றைக்கு பல்வேறு தமிழ் பணிகளை தொடர்ந்து செய்து வருபவர், அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தோடு அணுக்கமாக பணியாற்றி கொண்டிருப்பவர். இன்றைக்கு உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்று அங்குள்ள காட்சிகளை எல்லாம் தன்னுடைய எழுத்தின் வழியாக நூலாக படைத்துக் கொண்டிருப்பவர். தற்போது அமெரிக்காவிலிருந்து இந்த கருத்தரங்கில் நம்மோடு கருத்துரையாற்ற வந்திருக்கிறார். அவரை வரவேற்று கருத்துரையாற்ற அழைக்கிறேன். கலைமாமணி சொல்லின் செல்வர் ஐயா அவர்களுக்கும், உரைக்களத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றார், சீரிய முறையிலே இதை நடத்தி கொண்டிருக்கின்றார், அவருக்கும் 3 தமிழ் போல 3 நடுவர்கள் இந்த உரைக்களத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கும் எனது சிறப்பு வணக்கம். அன்பிற்கு இனியவர்களே, அரங்கம் நிறைத்திருப்பவர்களே, உங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும் என்றார் புரட்சி தலைவர். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று 3 சொல்லிலே மூச்சை வைத்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்களுடைய பல பரிமாணங்களை பார்க்கும் பொழுது பேரறிஞர் அண்ணாவின் அருந்தமிழ் எத்தனை பரிமாணங்களை எடுத்திருக்கிறது என்பதை இங்கே ஒரு நிலையிலே ஒரு ஆய்வாக நாம் பார்க்கின்றோம். முதலிலே அவருடைய போர்க்குணத்தமிழ். போர்க்குணத்தமிழ் என்று சொன்னால் போராட்ட தமிழ் எப்படி இருந்தது?
இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்ததிலும், அதே சமயத்திலே மதராஸ் மாநிலம் என்பதை தமிழ்நாடு என்று மாற்றியதிலும் அவருடைய போர்க்குண தமிழை நாம் பார்க்கின்றோம். தமிழ்நாட்டு ஆட்சியிலே மாற்றத்தை கொண்டு வந்தார். மிகப்பெரிய ஒரு யுக சாதனையையே அந்த மாமனிதர் படைத்து விட்டார். வீர உணர்ச்சியை, தன்மான உணர்ச்சியை ஒவ்வொரு தமிழனுக்கும் ஊட்ட வேண்டும் என்று நினைத்தார். அதற்காக அவர் ஒவ்வொரு தமிழனோடும் தனியாக பேச வேண்டும் என்று நினைத்தார். அப்படி நெருங்கி பேசுவதற்கு உறவு முறை ஒரு பாலமாக இருக்கும், அது அணுக்கமான ஒரு நிலையை உருவாக்கும் என்று நினைத்தார். அதற்காக ஏற்கனவே இயல்பாகவே அமைந்திருந்த அண்ணாதுரை என்ற பெயரை அண்ணா என்று சுருக்கி வைத்துக் கொண்டார். அதே சமயத்திலே நேருக்கு நேர் உரையாடும் இலக்கிய வடிவங்களை எல்லாம் இங்கே தமிழுக்கு அறிமுகம் செய்தார். அப்படி அவர் தேர்வு செய்த இலக்கிய வடிவங்களிலே அவர் நிகழ்த்திய புதுமைகளைத்தான் இங்கே பல தமிழ் வடிவங்களாக நான் காண்கின்றேன். அதிலே ஒன்று போர்க்குண தமிழ். அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலே எல்லாம் அவர் முன்னெடுத்தது. அதற்கடுத்ததாக வருவது தன்னை, தன் மக்களை தான் உணர்ந்த பெருமித தமிழ். ஆமாம், தென்னாட்டவர் இந்தியை கற்பது மட்டும் அல்லாமல் வெகு விரைவிலே வடநாட்டவருக்கே அவர்கள் இந்தி ஆசிரியர்களாக ஆகிவிடக்கூடிய திறமைசாலிகள். தென்னாடு அறிவாளிகள் நிரம்பிய இடம். எல்லா கலையும் கொஞ்சி விளையாடும் பூந்தோட்டம் தென்னாடு. அழகிய மங்கையரின் முக விலாசமும் அறிவாளர்களின் முக தேஜஸும் இயற்கை எழிலுடன் சேர்ந்து தென்னாட்டை கந்தர்வபுரி ஆக்குகிறது. இது அண்ணாவினுடைய வார்த்தைகளிலே அப்படியே நான் சொல்லுகின்றேன். தென்னாட்டின் பெருமை அறியாதவர்கள்தான். அடுத்ததாக அவருடைய மடல் இலக்கியத்திலே அரசியல் தமிழை நாம் பார்க்கின்றோம். மடல் இலக்கியம் என்பது என்ன? அவர் தன்னுடைய திராவிட நாடு இதழிலே ஒரு உறவு முறையை, உறவு பாலத்தை அமைத்துக் கொண்டார் இல்லையா? அதிலே தம்பிகளை, தன்னோடு இருப்பவர்களை எல்லாம், தமிழர்களை எல்லாம் தம்பிகளே என்று அழைத்தார். அதற்கு திராவிட நாடு இதழிலே தம்பிக்கு கடிதம் என்ற பகுதியை எழுதி வந்தார். அந்த தம்பிக்கு கடிதம் என்பது தீபாவளி மலர், பொங்கல் மலர் போன்ற அந்த மலர்களிலும் தொடர்ந்தது. அவற்றையெல்லாம் நூல் வடிவமாக்கினார்கள். அதிலிருந்து சில செய்திகளை நாம் அரசியல் தமிழை பற்றி பார்க்கின்றோம். என்ன என்று பார்த்தால், தம்பிக்கு அண்ணாவின் கடிதங்கள் என்று தொகுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நூலிலே தமிழ் எப்படி பேசுவதற்கு உரியது, இலக்கியம் அதிலே கலந்தால் அது எத்தகைய இன்பத்தை தரும் என்று நான் யோசித்து பார்க்கின்றேன் தம்பி. ஆனால் நான் அதை கையாளுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் நாவலர் நெடுஞ்செழியனின் உரையிலே நான் அதை அனுபவித்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அதே சமயத்திலே அந்த அரசியல் தமிழிலே பொன் விளையும் பூமி என்கிறார்கள். தரித்திரம் போக தாங்கள் திட்டம் தீட்டுகிறோம், அவசரப்படாதீர்கள் என்கிறார்கள். மார்க் சொல்லுகிறார், மதம் மக்களுக்கு போதையாம். தம்பி பாரப்பா பார், இந்த பெரிய மனிதர்களுக்கு அவர்களுடைய யோகியதை எப்படி இருக்கிறது என்று பார். ராஜா சிதம்பரம் காங்கிரஸ் மந்திரியை வரவேற்கின்ற காட்சியை பார். காங்கிரஸை முழுமூச்சாக எதிர்த்த மனிதரப்பா இவர். இப்போது காவடி தூக்குகிறார் பார். வேங்கை காட்டிலேதான் நரியினுடைய ஆட்சி நடக்கிறதே, நரிக்குத்தானே பிறகு எல்லா வைபவமும் கிடைக்க முடியும் என்கிறார். இதிலே அவருடைய அரசியல் தமிழை பார்த்தோம். அடுத்ததாக பகுத்தறிவு தமிழை பார்க்கின்றோம். பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். பெரியார் ஹரித்வார் சென்றிருக்கின்றார். இவருக்கு கடிதம் எழுதி இவரை வரவழைக்கின்றார். அண்ணா சொல்லுகின்றார் அந்த கடித மடலிலே, தம்பி நமக்குத்தான் பழக்கம் இல்லையே தனியாக சென்று, அதனால் நாம் நண்பர்களுடன் சென்றோம். ஒரு நாள் பெரியாரோடு நானும் நடந்து செல்கின்றேன். பெரியார் ஒரு சால்வையை மட்டும் போர்த்தி கொண்டு முன்னே நடக்கின்றார். நான் பின்னே நடக்கின்றேன். அந்த குளிருக்கு கனமான ஆடைகளை அணிந்து கொண்டு எதிரே இருக்கின்றவர்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள். யாரோ ஒரு சன்னியாசி வருகின்றார், கூட அவருடைய சிஷ்யர் வருகின்றார், சீடன் வருகின்றார் என்று. தம்பி நான் பார்த்தேன், அங்கே எத்தனை சன்னியாசிகள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். திடகாத்திரமான உடலை கொண்டவர்கள். அதாவது மற்றவருடைய உழைப்பிலே உண்டுவிட்டு ஆன்மீகம் என்று சொல்லிக் கொண்டு திரிபவர்கள். இவர்களை எல்லாம் எல்லைக்கு அனுப்பினால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்தேன். அந்த சமயத்திலே உடுமலை நாராயணகவியின் பாடல் ஒன்று நினைவுக்கு வந்ததப்பா என்கிறார். சம்சாரி உழைத்து சந்நியாசி கொழுக்க தர்மம் புரியனல் ஆஸ்திகமா, அது சரியில்லை என்பது நாஸ்திகமா. சொர்க்கவாசல் படத்திலே உடுமலை நாராயணகவி எழுதிய பாடல்.
அண்ணா அவர்களுக்கு அங்கே நினைவிற்கு வந்ததாம். அதை தம்பிக்கு சொல்லுகின்றார். அதே சமயத்திலே பகுத்தறிவு என்பதற்கு அண்ணா ஒரு மடலில் ஒரு விளக்கத்தை சொல்லுகின்றார். பகுத்தறியும் போது உணர்ச்சி அங்கே முதலிடம் பெற்றிருக்காது, அதனால் சீரிய சிந்தனையிலே நல்லதொரு முடிவை எட்ட முடியும் என்று சொல்லுகின்றார். அண்ணாவினுடைய தமிழிலே தம்பிக்கு அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளிலே இருக்கின்ற ஒரு பாசத்தை பாருங்களேன். அதே சமயத்திலே பெருமிதம், மாநாடை நடத்தி முடித்திருக்கின்றோம், அதற்கான பெருமிதம். உரிமையுடன் பெருமிதம் கொள்கிறாய் தம்பி, உன் புன்னகையில் ஓர் புது எழிலை காண்கின்றேன். பனித்துளியுடன் காணப்படும் புதுமலர் உன் கண்கள். ஆமாம், வெற்றி களிப்புடன் இருக்கின்றாய். திருப்பரங்குன்ற மாநாடு தம்பி நமது இயக்க வரலாற்றிலே நிச்சயமாக அது ஒரு திருப்பு முனை தம்பி. அடுத்ததாக அவருடைய மேடை தமிழ். மேடை தமிழை அறிமுகம் செய்தவர். இன்றளவிற்கும் அந்த மேடை தமிழ் மிகப்பெரிய மாற்றத்தை யுக மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அவர் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர், அடுக்குமொழியோடு பேசக்கூடியவர், சிலேடையாக நாகரீகமாக யாரையும் தாக்காத வரையிலே தகவாக பேசக்கூடியவர். ஆற்றொழுக்கான தமிழை அவருடைய மேடை தமிழிலே தான் காண முடிகிறது. அண்ணாவின் மேடை தமிழுக்கு சான்றாக மொழியை காத்திடவும் நாட்டை மீட்டிடவும் வீரர்களே விரைந்து வாரீர் என்ற முழக்கத்தை எழுப்புகின்றார். வடநாட்டு ஏகாதிபத்தியம் என்ற நோய் நம்முடைய மூளையை தொட்டிருக்கிறது. அடிவயிற்றை தடவி பார்த்தார்கள், பொறுத்து கொண்டோம். ஆனால் இப்போது மூளையை தடவி பார்க்கிறார்களே. எந்த பக்கத்திலே புறநானூறு இருக்கிறது, எந்த பக்கத்திலே தொல்காப்பியமும் கலித்தொகையும் கலிங்கத்து பரணியும் இருக்கின்றன என்று தடவி தடவி பார்த்து அந்த பக்கத்திலே இந்தியை திணிக்க முற்பட்டிருக்கிறார்கள் தம்பி என்று சொல்லுகின்றார். நாடக தமிழை பார்க்கின்றோம். அண்ணா அவர்கள் தாம் பரப்ப கருதிய கருத்துக்களுக்கு ஏற்ற ஒரு கலை கருவியாக நாடக மேடையை, திரைப்பட ஊடகத்தை கையில் எடுத்துக் கொண்டார். அவருடைய நாடக தமிழ்நடை நாடக கலைக்கே ஒரு புத்துயிரை தந்தது என்று சொன்னால் அது மறுக்க முடியாத உண்மை. சந்திரோதயம், சந்திரமோகன், ஓரிரவு, வேலைக்காரி, காதல் ஜோதி முதலிய நாடகங்களை எழுதிய அண்ணா நாடக தமிழுக்கு மிகப்பெரிய கொடையை கொடுத்திருக்கின்றார். சட்டம் ஒரு இருட்டறை, அதிலே வக்கீலின் வாதம் ஓர் விளக்கு, ஏழையால் அந்த பிரகாசமான விளக்கை பெறவே முடியாது என்னும் நாடக தமிழ்நடை வேலைக்காரி என்னும் நாடகத்திலே வரும் ஒரு வழக்குரைஞரின் உரை. அதிலேயே சொல்லுகின்றார், அடக்குமுறையை கையாளும் இலச்சுவாந்தார்கள் ஜவஹர்லால் நேரு மற்றும் காந்தியுடன் எப்படி தம்பி கூட்டணி வைத்துக் கொண்டார்கள் என்று விளக்குகின்ற விதமாக அந்த உரையாடலை அமைத்திருக்கின்றார். இவருடைய திரைப்படங்கள் எல்லாம் பெரும்பாலும் ஆரிய எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்பு பிரச்சாரங்களாக அமைந்து விட்டன. இவற்றையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு அவருக்கு உதவியாக இருந்திருக்கின்றார்கள் திரைப்பட கலைஞர்கள், அதாவது நாடக மேடை கலைஞர்கள். பக்கபலமாக விளங்கி இருக்கின்றார்கள். டி.வி. நாராயணசாமி, கே.ஆர். ராமசாமி, என்.எஸ். கிருஷ்ணன், எஸ்.எஸ். ராஜேந்திரன், புரட்சி தலைவர் மற்றும் சிவாஜி கணேசன் போன்றவர்கள். அண்ணாவினுடைய நூல்கள் எல்லாம் மிகுந்த சர்ச்சைகளை எல்லாம் உருவாக்கியவை. உண்மைகளை சொன்னால், உரத்து சொன்னால் அங்கே எப்பொழுதுமே அதற்கு எதிர்ப்புகள் எழுவது உண்டு அல்லவா? நம்முடைய உரைக்கள தலைவர் சொல்லின் செல்வர் ஐயா அவர்கள் கூட சொன்னாரே, அவருக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தது என்று. அந்த அளவிலே ஆரிய மாயை என்று ஒரு நூல், அந்த நூலானது அதாவது ஒரு வகுப்பாரை மிகவும் கடுமையாக சாடிவிட்டது என்று விமர்சிக்கப்பட்டது. அதற்காகவும் இனச்சேர்க்கை, திரை மறைவுகளை உருவகப்படுத்தும் விதமாக எழுதப்பட்டிருப்பதற்காகவும் கிளர்ச்சி செய்கின்ற நூல் என்கின்ற அந்த காரணத்தை எல்லாம் முன்னே வைத்து அவருக்கு ரூபாய் 700 அபராதம் விதித்தார்கள். சிறை தண்டனை கூட விதித்து விட்டார்கள். இன்றுதானா நாம் பார்க்கின்றோம் எழுத்தாளர்களுக்கு எல்லாம் சிறை தண்டனை கொடுக்கின்றார்கள் என்று. அதற்கு முன்னோடியாக நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் அவருடைய கலம்பக தமிழ். அது என்ன கலம்பக தமிழ்? நந்தி கலம்பகம் அறிவோம், திருவரங்க கலம்பகம் அறிவோம், அந்தி கலம்பகம் என்றொரு நூலை எழுதுகின்றார். அந்தி கலம்பகம் என்று சொன்னால் மக்கள் மொழியிலே அமைந்த இலக்கிய வடிவங்களில் கருத்துக்களை சொல்லுவதற்கு வழிவகுக்கின்ற ஒரு வடிவம். இதனை அண்ணா நன்கு உணர்ந்திருந்த காரணத்தினால் என்ன செய்கின்றாராம், அந்தி கலம்பகம் மாலை நேரத்திலே வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி ஊர்வம்பு அளக்கின்ற ஒரு நிகழ்வு.
அதை அந்தி கலம்பகம் என்று வைத்திருக்கின்றார். அந்த பெண்கள் எதை பேசுகின்றார்கள் பாருங்கள். அரசியல் போக்கை பேசுகின்றார்கள், அறிவியல் நுட்பத்தை பேசுகின்றார்கள், பகுத்தறிவு சிந்தனைகளை தங்களோடு அளவலாவி மகிழ்கின்றார்கள். அதற்கான அவர் படைத்திருக்கின்ற பாத்திரங்கள் எல்லாம் பார்த்தால் மனோன்மணி, பொன்னி, வடிவு, பட்டு என்று பெயரிட்டு அவர்களை அந்தி கலம்பகத்திலே உலவ விடுகின்றார். அடுத்ததாக அவருடைய உரையாடல் தமிழ். உரையாடல் தமிழ் எல்லாவற்றிலும் இருக்கின்றதே, இல்லை இதுவும் ஒரு புது வகையான உரையாடல் தமிழ், அதாவது ஊரார் உரையாடல். நாம் பார்த்தோம் பெண்களுக்கான உரையாடல் களமாக அந்தி கலம்பகத்தை வைத்தார். இங்கே ஆண்களுக்கான உரையாடல் களமாக ஊரார் உரையாடல் என்று ஒன்றை வைக்கின்றார். ஆண்கள் எல்லாம் திண்ணை, குளத்தங்கரை முதலிய பொது இடங்களிலே எல்லாம் கூடி நின்று உரையாடுகின்ற போது ஊர்க்கதைகளை பேசுவது இயல்பு. அப்படி அவர்கள் ஊர்க்கதைகளை பேசும்போது பயனுள்ள கருத்துக்களை, சமுதாய போக்குகளையும் அரசியல் பற்றிய பேச்சுக்களையும் பேசுவதாக சொல்லுகின்றார் இந்த ஊரார் உரையாடலிலே. இது ஒரு இலக்கிய புனைவுதான். இத்தகைய ஊரார் உரையாடல் என்னும் பகுதியிலே சமுதாய நிலையை பேசுகின்ற அளவிற்கு மக்கள் எல்லாம் உயர வேண்டும், அதை சிந்திக்கின்ற திறன் அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக அவற்றையெல்லாம் ஆய்வு பொருளாக வைக்கின்றார். அவற்றுக்காக அவர் படைத்திருக்கின்ற பாத்திரங்கள் எல்லாம் முடிச்சூரர், வெட்டூரர் முதலிய பாத்திரங்கள். இத்தனையும் பார்த்து விட்டோம். அண்ணாவினுடைய திறனாய்வு தமிழை பார்க்கலாம் அல்லவா? நேற்றுதானே மகாகவி பாரதியினுடைய நினைவு நாள் வந்தது. திறனாய்வு தமிழை பார்க்கின்றோம் பாருங்கள். மகாகவி பாரதியாருக்கு அவர் இறக்கின்ற வரையில், அதாவது அவர் வாழ்ந்த போது யாருமே அவருக்கு எந்த நலனையும் செய்யவில்லை. அதாவது பெரும்பான்மையான மக்கள் அவரை வாழ விடவில்லை. அவர் நல்லதொரு வாழ்க்கையை வாழவில்லை. காணி நிலம் என்று வேண்டும் என்று கேட்டார், காணி நிலம் கூட கிடைக்கவில்லை. ஏன் அந்த காலன் அவருக்கு நிறைய ஆயுளை கூட தரவில்லை. அவருக்கு மணிமண்டபம் அமைத்து விட்டார்கள். ஆச்சாரியார் அவர்கள் மணிமண்டபத்தை திறந்து வைக்கின்றார். திறந்து வைத்துவிட்டு பந்தல் மண்டபத்தை மறைக்கிறது என்று தன்னுடைய உரையிலே கூறினாராம். அதை வைத்து இங்கே ஒரு சொல்லாடலை நிகழ்த்துகின்றார் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். தம்பி, தேசிய பாடல்களை நாட்டு மக்களின் செவிக்கும் சிந்தனைக்கும் கொண்டு வந்துள்ளார் பாரதியார். அவரை தேசிய கவி என்ற அளவிலே இங்கே அடையாளப்படுத்துகின்றார்கள். அவ்வளவுதானா? இல்லையே. பாரதியாரின் முழு உருவம் அது அல்லவே அல்ல. அடிமை நிலை போக வேண்டும் என்ற நிலையிலே பாரதி பாடிய பாட்டுக்கள் தான் விடுதலை உணர்ச்சி ததுப்புகின்ற பாடல்கள். அது மட்டுமே பாரதியின் முழு வடிவமாக எப்படி ஆகிவிடும்? அதையும் தாண்டி நாட்டு மக்களின் உள்நிலை, மக்களின் மனநிலை, இவைகளை கண்டு மனம் நொந்து வேதனைப்படும் பாரதி இருக்கின்றார். மக்களின் மந்த மதியினை கண்டு அவர்களை திருத்த வேண்டும் என்ற ஆவல் கொண்டு துடிக்கும் பாரதி இருக்கின்றார். நாடு எப்படி எப்படி இருக்க வேண்டும், சமூகம் எப்படி எப்படி அமைய வேண்டும் என்று லட்சியம் கூறும் பாரதி இருக்கின்றார். தேசிய பாரதியின் உருவம் இத்தனை பாரதிகளை மறைக்கிறதே. ஆச்சாரியார் பந்தல் மண்டபத்தை மறைக்கிறது என்று கூறினாரே, அதுபோல என்று சொல்லுகின்றார். அறிஞர் அண்ணாவின் இந்த இத்தனை பேச்சுக்களையும் இத்தனை விதமான இலக்கியங்களையும் அவர் கொடுத்து இந்த தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு கொடையை கொடுத்திருக்கின்றார். அப்படி அவர் முன்னெடுத்த காரணத்தினால்தான் மேடைகளிலே எல்லாம் இன்றைக்கு தமிழ் முழங்கி வருகிறது. அது மட்டுமா, அண்ணாவின் அவருடைய பகுத்தறிவு சிந்தனைகள் எல்லாம் எல்லா இடங்களிலும் தூவப்பட்ட காரணத்தினால்தான் பகுத்தறிவு பயிர் நன்றாக வளர்ந்திருக்கிறது. அதை அறுவடை செய்து அதனுடைய நலனை எல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வகையிலே நல்லதொரு வாய்ப்பை எனக்கு தந்த அத்தனை பேருக்கும் மனமகிழ் நன்றிகளை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பான வகையில் எடுத்து சொல்லி அதனால் அவர் விதையாக வாழ்ந்தார். இன்றைக்கு அதனுடைய விளைச்சலை நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய கவிமாமணி மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் மிகவும் சிறப்பாக பல்வேறு செய்திகளோடு நிறைவான கருத்து குவியலாக தன்னுடைய உரையை வழங்கினார். அதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்து, என்ன நேயர்களே, பேசவா என்று அழைத்து பேச்சாளர்களை பெருமைப்படுத்தும் விதமாக நடந்த அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழாவை கண்டு ரசிச்சிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது போன்ற தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளை நீங்க விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே காண கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்திடுங்க.
உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவங்களையும் கழகமரசு தமிழ்காட்சி ஊடகத்தோட சப்ஸ்கிரைபராக மாற்றிடுங்க. இது போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி எப்பொழுதும் தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளுக்கான கழகமரசு தமிழ்காட்சி ஊடகத்தோடு இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.